கூடியிருக்கும் உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னே, ஏதாவது ஒன்று செய்யணும்னே அப்படின்னே சொல்லிட்டு நம்ம போகிற பயணம் நிறைவாக இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. தலைவனே படுமோசமாக இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. எதிரியாக இருந்தால் கூட மதிக்கணுன்ற அந்த நாகரீகம். எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சிக்கினா, கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா, நமக்கான கட்சி தாண்டா. இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம், நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்ற அந்த வேறுபாடு, ரொம்ப முக்கியமாக நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற வேறுபாடுலாம் சுத்தமாக கிடையாது. தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். என்னோட ஆசைகளையும் விருப்பத்தையும் அப்பப்போ நான் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு குருதியகமோ விழியகமோ விலையில்லா விருந்தகமோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம், இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா வல்லத்தனம். ஐயா ராசா செல்லங்களா, அவனை ஊருக்கு புதுசு அடிச்சாங்க, சாப்பிட்டா அடிச்சாங்க, தூங்கின அடிச்சாங்க, தலைய தூக்கி பார்த்து அடிச்சாங்க, எதிர்த்து பேசின அடிச்சாங்க, எதிர்த்து நின்னாலும் அடிச்சாங்க. ஆனா ஒரு நாள் கடுமையா சாடியிருக்காங்க. அண்ட் தியேட்டர் முன்னாடி போயிட்டு அந்த விஜய் ரசிகர்கள் கட்டியிருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு மதுரையில மட்டும் கிட்டத்தட்ட 3 தியேட்டர்களுக்கு முன்னாடி போராட்டம் நடந்ததா சொல்றாங்க. ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்து உட்கார்றதுக்கு எதனா கோக்க விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க பொண்ணுங்க தலைமுறையா கட்டி வச்சதை காப்பாத்துறதுக்காக தான் எங்க எல்லாரையும் பெத்து போட்டிருக்கானுங்க. எவனோ எங்க இருந்தோ வந்து உட்கார்றத பாத்துக்கிட்டு விரல் சூப்பறதுக்கு இல்ல. அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறையா. 2026 அண்ணா வரணும்ன்றது எங்களோட ஓட்டு அண்ணாக்கு மட்டும் தான். நானே எங்க வீட்டுக்காரி எங்க வீட்டுல இருக்க 4 ஓட்டு அண்ணாக்கு மட்டும் தான். விஜய் தம்பி தான் நாங்க 7-8 ஓட்டுக்கு மேல நாங்க வச்சிருக்கோம் அவருக்கு போட. அவர் தான் சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்க. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. அவன் அடிச்சான். அப்பையிலிருந்து எவ்வளோ எதிர்த்து நிற்கவே இல்லை. அவசியம் வர வேண்டியது இந்தியாவுக்கு. இந்த நாடு சுத்தமாக காலியாக வரும்போது வரவேற்கிறேன். நல்ல ஒரு விஷயம் தான். இளைஞர் வந்திருக்காங்க, ஒரு சேஞ்சஸ் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நல்ல முயற்சியா இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக எது நல்லது செஞ்சாலும் அவர் ரொம்ப நல்லா தான் செய்வார்னு நாங்க வந்து ட்ரஸ்ட் நம்புறோம் ரொம்ப. அதனால அவரை வாழ்த்தி வணங்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. நேத்து வர நேத்து வர இன்று முதல் போராடி 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 முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். ஏழ்மையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியே, ஏழையை ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியா. திருப்பி அடிக்க இருக்கு நெருப்பு, விரலின் நுனியில் விழட்டும் கருப்பு. போட்டேன் பிகிலே, கப்பு முக்கியம் பிகிலே. History was wrong. Powerful people make places powerful. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன்.